ஸ்குவாட் லாஸ்ட் மேட்ச் சென்னை பஞ்சாபோட சூப்பராக வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் தேர்டு ஒரு நல்ல பொசிஷன் இருந்தாலுமே சென்னைக்கு இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா பத்திரனா வந்து அவருடைய விசா ப்ராசஸ்க்காக வந்து ஸ்ரீலங்கா போயிட்டார். அண்ட் தீபக் சஹார் இல்லாததுனால நம்மளுடைய மெயின் பவுலிங் அட்டாக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசன் நல்லா ஆடிட்டு வந்த ரஹானே வந்து இந்த சீசன் வந்து ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ அவரை எடுத்துட்டு ரச்சின் ரவீந்திராக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ துஷார் தேஷ்பாண்டே என்ன தான் பவுலிங் நல்லா சூப்பராகவே போட்டுட்டு வந்தாலுமே அவர் கூட இருக்கிற சமர்ஜித் சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார். ஸோ அப்கமிங் மேட்சஸ்லாம் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆஸ் வெல் அஸ் சாண்டனரும் அப்படி தான். ஸோ சாண்டனருடைய பவுலிங் எப்பயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக முடிஞ்சிடும். பிகாஸ் ஸ்லோ பவுலிங்கிறதுனால அவங்களால அடிக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி சென்னை வந்து அப்கமிங் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இருக்கிற 3 மேட்ச்சில் வந்து சென்னை 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ ஜிடி ஆர்சிபியோட நடக்கிற மேட்ச்சில் 3ல் 2 ஜெயிச்சா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சென்னையோட வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.